பெங்களூர் கிளம்புற அன்னைக்கு என் ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட்டுக்கு கல்யாணம். ஸோ போயிருந்தோம். போனதுமே வெல்கம் ட்ரிங்கா மேங்கோ ஜூஸ் வச்சிருந்தாங்க. இந்த மேங்கோ ஜூஸ் குடிக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. 90ஸ்ல நம்ம குடிச்ச அதே மேங்கோ ஜூஸ் இந்த கல்யாண வீட்டுல வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தனியா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தனியா வச்சிருந்தாங்க. சீக்கிரமாவே மண்டபத்துக்கு போயிட்டோம். அப்பதான் மாப்பிள்ளை பொண்ணு வந்தாங்க. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செமையா குத்தாட்டம் போட்டாங்க. அதை நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் சைடு போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, பைனாப்பிள், ரைத்தா, பிக்கிள், இடியாப்பம், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஸ்டீவ், பனானா, மட்டன் பிரியாணி, கிரேவி, ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மட்டன்லாம் பெரிய பெரிய பீஸாக வச்சுருந்தாங்க. பிரியாணி எல்லாம் உதிரி உதிரியாக, அதுலேயும் அந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கூட படிக்கிற பொண்ணுங்கள்லாம் வருவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் எப்படி சீன் போடுறாங்க பார்க்கலான்னு. ஏன் கெட்ட நேரமாக அவங்க நல்ல நேரமானு தெரில. பொண்ணுங்க யாருமே வரல, லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பெங்களூர் கிளம்ப லேட் ஆனதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் பெங்களூர் கிளம்புற டைம் எப்போவுமே அழுதுகிட்டு தான் போவோம். பட் இந்த டைம் யாரும் அழலை. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.